ஹலோ கைஸ், வெல்கம் டு துரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு ஏப்ரல் 19 மற்றும் 20க்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்கள், கலைஞர் கைவினை திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்க போகிறாங்க. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக உள்ள பார்க்க போகிறோங்க. ஸோ அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வந்துடுங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்தியாவில் கல்வி முறை என்ன பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்றத நம்ம இங்கே டீட்டெயிலாக பார்த்துலாங்க. இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச உடனே ராதாகிருஷ்ணன் தலைமையில் 1948ஆம் ஆண்டு என்னது கல்விக்குழு அமைக்கப்படுதுங்க. அந்த கல்விக்குழு என்ன பண்ணுறாங்க, இப்படியெல்லாம் மாணவர்களுக்கு கல்வி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கிறாங்க. ஆனால் அடுத்து பாருங்கள், 1952-53 டாக்டர் லட்சுமண சுவாமி முதலியார் தலைமையில் என்ன பண்ணுறாங்க, இடைநிலை கல்விக்குழு அமைக்கப்படுகிறது. அந்த 8th வரைக்கும் சொல்ல முடியல, அந்த கல்விக்குழு அமைக்கப்பட்டு அவங்களும் அறிக்கையை சமர்ப்பிக்கிறாங்க. ஸோ ஆனால் ஒரு குறிப்பிட்ட கால இடைவேளையில் 1990ஆம் ஆண்டு எல்லாருக்குமான கல்வி என்ற முழக்கம் உலகமெங்கும் பரவ ஆரம்பிச்சிச்சுங்க. அப்போ எல்லாருக்குமே கல்வி போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நம்ம இந்திய அரசியலமைப்பில் என்ன பண்ணுறாங்கன்னா சட்டத்திருத்தம் கொண்டு வராங்க. 2002ஆம் ஆண்டு கல்வி அடிப்படை உரிமையாக 86வது அரசியல் சாசன திருத்தம் மூலம் 21வது பிரிவு சேர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், 2009ஆம் ஆண்டு கட்டாய கல்வி உரிமை சட்டம் கொண்டு வரப்பட்டது. இங்கே தாங்க முக்கியம். 2009ஆம் ஆண்டு கட்டாய கல்வி சட்டம் கொண்டு அப்போ தான் சொல்கிறாங்க 6 முதல் 14 வயது வரை இருக்கிற எல்லாருக்குமே என்ன பண்ணி ஆகணும், இலவச கல்வி கொடுத்தாகணும். அப்போ தான் நிறைய பேர் எஜுகேட்டடாக ஆரம்பித்தாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதே தான் ஐநா சபை என்ன பண்ணுறாங்கன்னா 2015ஆம் ஆண்டுகள் அடைய வேண்டிய வளர்ச்சிக்கான இலக்காக அறிவித்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக அமைக்கப்பட்ட குழு யாருன்னா கஸ்தூரி ரங்கன் குழுங்க. ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2017 அவங்க அறிக்கையெல்லாம் தாக்கல் பண்ணி சமர்ப்பிச்சுட்டு சொல்கிறாங்க. அடுத்தது, ஸோ நம்ம அந்த ஒரு திட்டம் எழுதும் போகலாம். கற்பிக்கும் முறை பல தொழில்நுட்பங்கள் வளர்ந்துள்ளன. தொழில்நுட்ப கருவிகளை ஒருங்கிணைக்கும் ஸ்மார்ட் வகுப்பறை கற்றல் விளைவுகளை மேம்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஸ்மார்ட் வகுப்பறைகளை அடிப்படையாக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் பிஎம் பள்ளிகள் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பிஎம் பள்ளிகள் திட்டம்னா என்ன சொல்லணும், இந்த இடத்துல இதுதாங்க நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அடுத்தது, ஸோ இந்த அரசியல் அமைப்பில் ஒரு விதி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 351வது விதி, அனைத்து குடிமக்களுக்கும் இந்தி மொழி பரப்புவதற்கும் மேம்படுத்துவதற்கும் அரசு முயற்சி எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ இந்தியை நீங்கள் பரப்பலாம் சொல்கிறாங்க. ஆனால் அந்த தேசிய கல்விக் கொள்கையை வந்தோடனே என்ன சொல்கிறாங்கன்னா, மாணவர்கள் 22 லாங்குவேஜஸில் ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் எந்த ஒரு தடையும் கிடையாது அப்படின்றதையும் இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ 351ன்றது இந்தியை பரப்புகிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நோட் பண்ணாலே போதுங்க. நெக்ஸ்ட்டு, குழந்தை திருமணம் தேவை விழிப்புணர்வு சோசியல் இஷ்யூஸில் இது பார்த்திங்கன்னா கவர் ஆகும். இது குரூப் 1க்கும் ப்ரிலிம்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. என்ன சார் சொல்கிறீங்கன்னா, 1860ஆம் ஆண்டு முதல் முறையாக திருமண வயது சட்டம் இயற்றப்பட்டது. அப்போ என்னென்னா 10ஆக நிர்ணயிக்கப்பட்டதுங்க. 1861ஆம் ஆண்டு 12ஆக நிர்ணயிக்கப்பட்டது. 1925 13ஆக உயர்த்தப்பட்டது. அப்போது ஒவ்வொரு டைம்லேயும் பெண்களுக்கான திருமண வயதுன்றது உயர்த்தப்பட்டுகிட்டே வந்திருக்கு. சுதந்திர இந்தியாவில் 1955 இந்து திருமண சட்டம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பெண்ணுக்கு திருமண வயது 18ஆக நிர்ணயித்தது. அப்போ இந்து திருமண சட்டம் சொல்லிட்டு கொஸ்டின் கேட்குறது வாய்ப்பு இருக்கா பாருங்கள். 18ஆக நியமித்தது சொல்கிறாங்க. அதன் பிறகு என்ன ஆச்சு, 2021 பெண்ணின் திருமண வயது 21ஆக உயர்த்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்கப்பா. இதில் பாருங்கள், உலகில் குழந்தை திருமணங்கள் அதிகம் நடைபெறும் நாடாக யார் இருக்காங்கன்னா இந்தியா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய நேரத்தில் நம்ம இருக்கோம். அதுலேயும் பாருங்கள், அஸ்ஸாம் மாநிலம் பயங்கரமான ஸ்டெப் எடுத்திருக்காங்க. 80% குழந்தை திருமணம் குறைச்சிட்டாங்கப்பா அஸ்ஸாம் மாநிலம். இப்போ குழந்தை திருமணம் நிறுத்துவதில் அஸ்ஸாம் மாநிலம் சிறந்து விளங்கும் மாநிலமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஏன்னா ஒரு 3 நிமிஷத்துக்கு 3 பெண் குழந்தைகள் திருமணம் நடக்குதாங்க. அதே பார்த்திங்கன்னா வழக்குகள் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 3 வழக்கு தான் பதிவு செய்யப்படுதான். யோசிச்சு பாருங்கள், ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோனா 3 குழந்தை திருமணம் நடக்குது இந்தியாவில். ஆனால் ஒரு நாளைக்கு 3 வழக்குகள் தான். அப்படின்னா போதிய விழிப்புணர்வு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது கண்டிப்பாக பயன்படுங்க. ஆனால் இங்கே ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2029க்குள் 5%க்கும் குறைவாக என்ன பண்ண போகிறாங்க, கொண்டு வர போகிறாங்க குழந்தை திருமணத்தை. அப்போ இலக்குன்னு ஒன்று நிர்ணயிச்சிருக்காங்க. 2029க்குள்ள எத்தனை சதவீதம், 5% அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்கப்பா. ஸோ இன்றைக்கான திருக்குறள் பார்த்துடலாமா. மன்னார்க்கு மன்னுதல் செங்கோன்மை அஃதின்றேல் மன்னவாம் மன்னர்க்கு ஒளி, அரசருக்கு புகழ்நிலை பெற காரணம் செங்கோல் முறையாக்கும், அது இல்லையானால் அரசருக்கு புகழ்நிலை பெறாமல் போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ யார் ஒருத்தர் தன் நிலையை அறிந்து ஆட்சி செய்கிறானோ அவனுடைய செங்கோல் கரெக்டாக இருக்குமா. தன் நிலை மறந்து ஆட்சி செய்கிறவங்க செங்கோல் என்ன ஆகிடுமா, போயிடும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்கப்பா. அடுத்தது,
இந்திய வீரர் சுபன் ஷா சுக்லா அடுத்த மாதம் விண்வெளிக்கு பயணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதனா ஆக்சிமம் 4 திட்டத்தின் கீழ் தான் போக போகிறார். எந்த திட்டத்தின் கீழ் போகிறாருன்னா ஆக்சிமம் 4 திட்டத்தின் கீழ். இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ககன்யான் திட்டம் சொல்லிட்டு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுலேயும் போக போகிறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்கப்பா. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணுங்கள். ஆனால் இங்கே ஒரு டேட்டா கொடுத்துருக்கேன் பாருங்கள். 1984ஆம் ஆண்டு இந்திய வீரர் ராகேஷ் சர்மா ரஷ்யா நாட்டு உதவியுடன், நோட் திஸ் பாயிண்ட், விண்வெளிக்கு பயணித்தார் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்புகள் கூறப்படுகிறது. இந்த நெக்ஸ்ட் ஒன் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதெல்லாம் யுனெஸ்கோ உலக நினைவு பதிவேட்டில் பகவத்கீதை நாட்டின் சாஸ்திரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ரெண்டுமே யுனெஸ்கோ பதிவேட்டில் பதிவாக இருக்குது. இன்றைக்கான கேள்வி என்னென்னா, இந்தியாவில் மொத்தம் எத்தனை யுனெஸ்கோ தலங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுற எல்லாருக்குமே நான் கண்டிப்பாக ஆர்டர் கொடுக்குறேன். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். யுனெஸ்கோ தலங்கள். உலக அளவில் கலாச்சார பாரம்பரிய தொன்மைமிக்க ஆவணங்களை பாதுகாக்கும் நோக்கில் யுனெஸ்கோ நினைவு பதிவேடு 1993ஆம் ஆண்டில் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்போ உருவாக்கப்பட்டன பதிவேடுன்றது 1993. யுனெஸ்கோ உலக நினைவு பதிவேட்டில் மொத்தம் உள்ள தொகுப்புகளின் எண்ணிக்கை 570ங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ங்க. எத்தனைன்னு கேட்பாங்க, 570 அப்படின்றத மார்க் பண்ணி வைங்க காய்ஸ். ஸோ இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்மள யுனெஸ்கோவில் இந்த பகவத்கீதையும் நாட்டின் சாஸ்திரமும் உள்ளே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்றாங்க. இது மட்டும் பார்த்தா போதுங்க. ஐ திங்க் 19ஆம் தேதி நியூஸ் முடியுது. 20ஆம் தேதி நியூஸ் பாருங்கள். சமூக நீதிக்காக கலைஞர் கைவினை திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கே ஆரம்பித்தாங்க பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் சேக்கிழார் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இது தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை சார்பில் கலைஞர் கைவினை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்குன்றதும் சொல்கிறாங்க. செகண்ட் பாருங்கள், நம்ம மத்திய அரசு விஸ்வகர்மா திட்டத்தை 2023ஆம் ஆண்டு அறிவித்தது. அப்போ 18 வகை தொழில்களுக்கு மட்டுமே என்ன பண்ணாங்க, கொடுத்தாங்க. அதில் 3 லட்சம் வரை கடன் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நம்ம என்ன பண்ணிட்டோம், 1950க்கு போகுமே குலக்கல்வி திட்டமாக இருந்துச்சு. ஏன்னா அது தொழில் செய்கிறவங்க மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அங்கே போய் வாங்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே கைவினை காலங்காலமாக தொழில் செய்கிறவனுக்கு. ஆனால் நம்ம கலைஞர் கைவினை திட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் உனக்கு கைவினை தெரியுமா, ஓகே நீ ஒரு கிராஃப்ட்மேனாக இருக்கியா, வா உள்ள, அதான் ஏஜ் க்ரைட்டீரியாலாம் கிடையாது. ஆனால் கலைஞர் இது விஸ்வகர்மா திட்டத்தில் 18 வயசு கொடுத்தாங்க. நம்மளதில் வந்து பார்த்திங்கன்னா 35 வயது கொடுக்குறாங்க. விஸ்வகர்மா திட்டத்தில் 18 வகையான தொழில், நமக்கு வந்து 25 வகையான தொழில் இருக்குது. அப்போ யோசிச்சு பாருங்கள், இது ஒரு பயங்கரமான பெனிஃபிட்டட் ஸ்கீமுங்க. இந்த ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு யாருன்னா தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அதை நீங்கள் அப்ளை பண்ண சொல்லுங்கள், உங்களுக்கு பயன்படும் அப்படின்றத சொல்கிறேங்க. அடுத்தது இப்படியே வந்துட்டு இருந்ததுன்னா சண்டேன்றதால கொஞ்சம் கம்மி தான். பட் ஆனால் இருக்கிற நியூஸை தெளிவாக படிங்க. ஏன்னா குரூப் 1ல் நீங்கள் மெயின்ஸ் எழுதும் போது இந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் கோட் பண்ணிங்கன்னா வேறு லெவலில் மார்க் எடுக்கலாங்க. விஸ்வகர்மா திட்டம், கலைஞர் கைவினை திட்டம் கேட்குறப்போ குரூப் 2க்கு மெயின்ஸ் எழுதுவீங்க, அதுலேயும் உங்களுக்கு இது பயன்படும். ஸோ இப்போதே படிக்க ஆரம்பிச்சுன்னா பயங்கரமாக யூஸாக இருக்கும்ல. இந்தியாவின் முதல் சரக்கு போக்குவரத்து பூங்கா பூட்டான் அரசர் வருகை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எங்கே இருக்குன்றதை மட்டும் நோட் பண்ணுங்கள். அஸ்ஸாமில் இருக்குங்க. எங்கே, அஸ்ஸாமில் பிரம்மபுத்திரா நதியில் இருக்குது. பிரம்மபுத்திரா நதி அப்படின்ற நதியில் இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்கப்பா. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது ஓகே கைஸ், ஐ திங்க் இன்றைக்கி நியூஸ் இவ்வளோ தான் ஃபினிஷ் ஆகுது. ஸோ எப்போவுமே ரெடியாக இருங்க, நியூஸை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இது தேர்வுக்கும் இல்லாமல் மெயின்ஸ்க்கும் பயன்படுன்றதை சொல்லிடுங்க. தேங்க்யூ.